Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியோட ஃபைனல் மேட்ச் ஒரே பிரிவில் இருந்த இரண்டு அணிகள் வந்து செமிஃபைனலுக்கு வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபைனலுக்கு வந்து மோத போறாங்க. ஸோ இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ல வின் பண்ணிட்டும் நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவை செமிஃபைனல் வின் பண்ணிட்டு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஃபைனல் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஃபைனலுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், நம்ம நேமை போட்டு நீங்க டெலகிராம்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய ஃபேக்கான சேனல்ஸ், அந்த நார்த் இந்தியன்ஸ் அவங்க வந்து நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் ஓப்பன் பண்ணிச்சிருக்காங்க. நம்ம நேமை பயன்படுத்தி இந்த பிரைம் சொல்லிலாம் அமௌண்ட் வாங்கி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீயா மீன்ஸ் நான் என்ன டீம் போறோம் அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இல்லைன்னா அதுல இருந்து 1 or 2 பேர் சேஞ்ச் பண்ணி போடுறாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ டெலகிராம்ல ஜாயின் பண்றப்போ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த சேனல்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ கரெக்டான சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல இந்த டாஸ் அப்டேட்ஸ், இந்த பிட்ச் ரிப்போர்ட்ஸ், தென் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீம், மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ், இப்படி எல்லாமே நான் என்ன போடுறேனோ அது அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல XL11 ஆப், இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு XL11 ஆப்ல வந்து 5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 15,000 ரூபாய்க்கு ஃப்ரீ கிவ்வே. 15,000 ரூபாய்க்கு வந்து நீங்க எந்த ஒரு அமௌண்ட் என்ட்ரி ஃபீஸ்லாம் கட்ட தேவையில்ல. 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க ஃப்ரீ கிவ்வே பயன்படுத்திக்கோங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு மெகா கான்டெஸ்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபைனலுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 ரூபாய், வெறும் 5 ரூபாய் என்ட்ரி ஃபீல iPhone 16 வின் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல iPhone 16 வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா யூசர்ஸ் பேஸ் அதில் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால நம்மளால வந்து நிறைய டீம்ஸை மேக் பண்ணி நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வரப்போ வெறும் 5 ரூபாய் மட்டும் என்ட்ரி பண்ணி iPhone 16 வாங்க முடியும். இதுல ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்ஸ்டன்ட் விட்ரால் அவைலபிளா இருக்கு. TDS சார்ஜஸ் பிடிக்கிறதுல, GST சார்ஜஸ் பிடிக்கிறதுல ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் நியூசிலாந்து நடக்கக்கூடிய ஃபைனல் மேட்ச் 9th March மதியம் 2:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், துபாயில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்தியா மேட்சஸ் எல்லாமே துபாயில தான் நடந்தது. ஸோ துபாயோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அதே சேம் பிச்சர் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த ஃபைனல் மேட்ச் வந்து சேம் அதே இதுல தான் நடக்க போகுது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும். யூஸ்வலாவே துபாயில வந்து ஆவரேஜான ஸ்கோரே ஒரு 260 அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும். அதை சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் இங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம் இந்த வினுவை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்தது வந்து ஹெட் வெட் ரெக்கார்ட். லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 12 முறை 2 பேரும் ஹெட் வெட்ல மோதிருக்காங்க. அதுல இந்தியா 6 முறையும் நியூசிலாந்து 4 முறையும் வின் பண்ணிருக்காங்க. 2 முறை நோ ரிசல்ட்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான மேட்சஸை வின் பண்ண ஒரு டீம் இந்த 2 பேரும் ஹெட் வெட்ல மோதி இருக்கிறப்போ நியூசிலாந்து தாங்க அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறாங்க. இப்ப கரண்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்ப அது இந்த சீரீஸ்ல வந்து இந்தியா வின் பண்ணிருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் கடந்த ஒரு 10 வருஷமாவே வச்சுக்கோமே, நடந்த ஐசிசி தொடர்கள்ல டெஸ்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஹெட் வெட்ல மோதினப்போ நியூசிலாந்தோட கை தான் ஓங்கியே இருக்கு. அவங்களோட தான் கொஞ்சம் ஹெட் வெட்ல கொஞ்சம் அதிக முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அதுக்கான இது. ரீசெண்ட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி 5 ODIல இந்த வெனுல 236 ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 74 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே ஈக்குவலா தான் விக்கெட் இருக்காங்க. ஸ்லோ டவுனா இருக்கு. ஸ்லோ வேரியேஷன்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க, இந்த கட்டர்ஸ் போடுறவங்களுக்குலாம் இந்த வெனு வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்ல நல்ல விக்கெட்ஸ் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் ஆஸ் யூசுவல் இங்க ஸ்லோ டவுனா இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் என்ஜாய் பண்ணி போல் பண்ணுவாங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். மோஸ்ட் ப்ராபபிலி இந்தியா சேம் லைன் போட்டு தான் வருவாங்க. எந்த சேஞ்சஸும் மோஸ்ட்லி இருக்காது. ரோஹித் சர்மா அண்ட் சுமன் கில் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், KL ராகுல் விக்கெட் கீப்பர். அடுத்ததா ஹர்திக் பாண்டியா, ரவி ஜடேஜா, முகமது சமி, குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா அண்ட் வில்லியம் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் கேன் வில்லியம்சன், டெல்லின் மிச்சல், டாம் லாதம் இந்த டீமோட விக்கெட் கீப்பர், கிளென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், மிச்சல் சாண்டனர், மேட் ஹென்ரி, கெயில் ஜேமிசன் அண்ட்
வில்லி மோருக். ஸோ இது வந்து நியூசிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் மேட் ஹென்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிட்டாரு லாஸ்ட் மேட்ச் செமிஃபைனல் விளையாடும் போது ஷோல்டர் இன்ஜுரி. தென் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் கூட வந்து ஒரு 2 ஓவர் போல் பண்ணார். இருந்தாலும் இந்த மேட்ச் பிளே பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நிறைய இருந்தது. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி பிஃபோர் இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்ல தான் வந்து அவர் உள்ள விளையாடுவாரா இல்லையாங்கிற ஒரு டீட்டெயில் தெரியுங்கிற மாதிரியான நியூஸஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் ஃபுல்லா ஃபிட் ஆகிட்டு இருக்காரு. அவர் தனியா வச்சு அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான். பட் இன்னும் அவர் நெட்ஸ்ல இன்னும் பவுல் பண்ணல. 100% ஃபிட் ஆகி வெளில வந்துருவார், ஃபைனலுக்கு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நியூசிலாந்து டீமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு வந்து இருக்காங்க. பை சான்ஸ் மேட் ஹென்ரி இல்ல அப்படின்னா அந்த டீமுக்கு கண்டிப்பாவே ஒரு பேக் ஃபயர் தான் நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ரச்சின் ரவீந்திரா, வில் யங் 2 பேரும் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. இதுல ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் மேட்ச் நம்ம ஸ்மால் லீக்ஸ்ல அவர் தான் கேப்டனா கொடுத்திருந்தோம். பவுலும் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் அவர் பவுல் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல டாப் ஆர்டர்ல யாரும் இல்ல. ஸோ அக்சர் பட்டேல சம்டைம்ஸ் ப்ரொமோட் பண்றாங்க. அக்சர் பட்டேலுக்கான டவுன் என்னங்கிறத நான் இந்தியா டீம் பத்தி பேசுறப்ப நான் சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இல்ல அப்படிங்கிறதுனால பிரேஸ்வெல்லோட ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. லைக் மினிமம் வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஓவர் வரைக்கும் போல் பண்ணதாங்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். தென் அது இல்லாம மேட் ஹென்ரி வேற இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாருன்னா அந்த இடத்துல அந்த நாதன் ஸ்மித் சம்திங் அவர் ஒருத்தர் உள்ள வருவாரு. அவர் வந்தாலும் அவர் ஃபுல்லா 10 ஓவர் அளவுக்கு போடக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டியோட இல்ல. அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட இருந்தும் ஓவர் கொஞ்சம் வந்து பறிக்கப்படும். ஸோ அந்த வகையில ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 4ல இருந்து 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவரோட ஃபேண்டசி வெளியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காரு. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு. பட் ஒரு பெரிய ஸ்கோரா கொண்டு போவாரு, ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கொண்டு போவாருன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய முகமது ஷமி வேற இருக்காரு இந்தியன் டீம்ல. தென் வருண் சக்கரவர்த்தியோட பால்ல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நியூசிலாந்து டீம். ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறப்போ ஒரு பெரிய ஸ்கோர் அவரால் கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் பவுலும் வந்து பண்றதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு. வில் யங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சியல் ட்ரெட்னு பாத்துக்கிறப்ப பெருசா எதுவும் இல்லை. லைக் நல்ல ஸ்விங்கோட லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் நம்ம டீம்ல யாரும் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். இருந்தாலும் ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் தாங்க அடிப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவாரானா அது கொஸ்டின் மார்க் தான். ஸ்பின்னர்ஸ்ட பயங்கர வீக். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். யாரு முகமது ஷமி 10 ஓவர் போடக்கூடியவர். லைக் நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 ஓவர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா முதல் 10 ஓவர்லயே ஒரு ஸ்பின்னரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. லைக் அக்சர் பட்டேலையோ வருண் சக்கரவர்த்தியோ பாலை கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்போ இவருக்கு இன்சியல்ல முதல் 10 ஓவருக்குள்ளேயே வில்லிங்குக்கு த்ரெட் இருக்கு. ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர்ல அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவருக்கான அட்வான்டேஜும் இல்லை. கேன் வில்லியம்சன் யூசுவலா இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்சஸ்ல ஒரு மாதிரி நின்று போறாங்க. கடைசி வரைக்கும் பால் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 50யோ அதுக்கு மேல அடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை ஈக்குவலைஸ் பண்ணி பவுண்டரிஸ்ல கொஞ்சம் ட்ரீட் பண்ணிடுவார். ஒரு பக்கம் நின்று ரொட்டேட் பண்ணி மட்டுமே ஆடக்கூடிய அவ்வளவு சீக்கிரம் பேட் வந்து மேல தூக்கி அடிக்கவே மாட்டாரு. கேட்சுக்கான வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாரு. ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ். அதுவே பேட்டிங் செகண்ட் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு பக்கமா நின்றுக்கிட்டு இந்தியாவுக்கு ஃபுல்லா ப்ரெஷர் ஏற்றி விட்டுருவாருங்க. கடைசி வரைக்கும் அவர் மாதிரி ஒரு பக்கம் நின்று போராடிக்கிட்டே இருப்பாரு. கடைசி வரைக்குமே மேட்சை கொண்டு போவார். கிட்டத்தட்ட நியர்பை கொண்டு போய் ஆடக்கூடியவர். செகண்டா பேட் பண்ண போறாரு கிராண்ட் லீக். நீங்க ஒரு கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெல்லி மிச்சல். ஸோ டெல்லி மிச்சலுக்கான ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். யூஸ்வலா பேட் ஃபர்ஸ்ட்னாலும் சரி செகண்ட்னாலும் சரி அவர் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பெருசா ஆவரேஜ் வந்து இல்லை. ஏதாவது ஒரு 5 மேட்சுக்கு ஒரு மேட்ச் அது மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவர். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அவருக்கு இல்லை. ஆனா ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பரா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரியான டாக் ஒன்று இருக்கு. இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தியோட பால்ல இருந்து அவருக்கு பெருசா ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமானா அது கொஸ்டின் மார்க். இருந்தாலும் அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. என்னடா அவர் டோட்டலா அவருக்கு ஆவரேஜ் இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன்னா அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். பை சான்ஸ் இந்த மேட் ஹென்ரின்னு ஒருத்தர் இல்ல அப்படிங்கிறப்போ 2 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலர்ஸோட தான் போக போறாங்க. ஒண்ணு நாதன் ஸ்மித் வந்து அந்த அளவுக்கு அதிகப்படியான ஓவர்ஸை பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பை சான்ஸ் அவர் நாதன் ஸ்மித் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல டெல்லி மிச்சல்ட்ட இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கூட நடுவில் கொடுத்து பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வேணும் கொஞ்சம் ஸ்லோ வேரியேஷன்ஸ்ல பவுல் பண்ணக்கூடியவங்க, கட்டர்ஸ் பால் போடக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு விக்கெட் எடுக்க. ஸோ அந்த வகையில மிடில் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க. ஓவர் போட ஆள் இல்லைங்கிற பட்சத்துல மேபி டெல்லி மிச்சலுக்கு கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. பிரேஸ்வெல்லோட ஓவரும் கொஞ்சம் அடிபட போகுது. ஓவர் அவர் கம்மியா தான் போட போறாரு. அதை ஓவர் பண்றதுக்கு ரவீந்திரா இருக்காரு. இப்போ ஃபாஸ்ட் பவுலரான மேட் ஹென்ரி அவர் இல்லாத பட்சத்துக்கு அந்த இடத்துல
இருந்து ஓவர் போட வாய்ப்பு யாருக்கு இருக்கும்னா டெல்லி மிச்சலுக்கு தாங்க இருக்கும். பை சான்ஸ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மேட் ஹென்றி இல்ல, அவர் இல்லாம வேற ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோட போக போறாங்கன்னா அந்த இடத்துல டெல்லி மிச்சலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த சமயத்துல நீங்க பயன்படுத்தலாம். இல்ல மேட் ஹென்றி தான் உள்ள இருக்காருன்னா நீங்க மிச்சலை வந்து கடந்து நீங்க போயிடலாம். ஸோ டாம் லாதம் விக்கெட் கீப்பர் பண்றாரு. நான் யூஸ்வலா எப்பவுமே சொல்றதுதான், பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா டாம் லாதம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் வருவதற்கு முன்னாடி 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவார் விக்கெட் கீப்பர் மூலியமாவே. தென் பேட்டிங்ல வந்து அவர் அடிக்கக்கூடிய 25 to 30 ரன் அவர் கண்டிப்பா 60ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடும். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ டாம் லாதம் மோர் இம்பார்ட்டன்ட் உங்களோட டீம்ஸ்க்கு. கிளென் பிலிப்ஸ் எப்பவுமே சொல்றதுதான், கிளென் பிலிப்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்ட் ட்ரை. 10ல 9 மேட்ச் அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. ஏதாவது ஒரு சில மேட்ச் தான் ஏர்லி விக்கெட் விட்டுருவாரு, இது ஃபேண்டசில சகஜம். ஆனா 10ல 9 மேட்ச் அவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாரு. அந்த கடைசி 10 ஓவர்ல அவர் வந்து கில்லிங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துருவாரு. கடைசி 10 ஓவர்ல அவர் உள்ள இருந்துட்டாவே பிளாஸ்ட் தான். அந்த அளவுக்கு ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர். தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ், தென் பாயிண்ட் திசையில, தென் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பாயிண்ட் திசையில நிப்பாரு. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நிப்பாரு. அவர் இல்லாத இடமே இல்லை, பால் இவரை மட்டுமே தேடி தேடி போகும். 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவாரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்ப்ரெசிவா இருந்திருக்காருங்க. அதே பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது பேட் ஃபர்ஸ்ட்னா 10ல 9 மேட்ச் ஃபேண்டசி டீம்ல வந்துறாருன்னு சொல்றேன் இல்லைங்களா. அதுவே பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன் தான். 10ல 4 மேட்ச் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்து சேஸ் பண்றப்போ அவர் அவசரப்பட்டுறாரு. ஒரு ஸ்கோர் பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறப்போ அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாவே அவர் விக்கெட்டை விட்டுறாரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல ஒன்று கொண்டு போய்க்கோங்க. தென் அடுத்ததா பிரேஸ்வெல். பிரேஸ்வெல் எந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு ஆப்டா இருப்பாருன்னா, பிரேஸ்வெல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு, செகண்டா பேட்டிங் வந்தாலும் 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ கிளென் மேக்ஸ்வெல் ஃபிளாப் நிறைய மேட்சஸ்ல. ஆனா பிரேஸ்வெல் அது அப்படியே ஆப்போசிட். 10ல 7ல இருந்து 8 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவர் ஃபேண்டசி டீம்க்குள்ள வந்துடுறாரு. தென் விக்கெட்டும் வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துரு. 5ல இருந்து 6 ஓவர் போல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைச்சிருது. ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நிறைய முறை அவர் வந்து ஃபிளாப் ஆயிருக்காருங்க. பெருசா விக்கெட்டும் கிடைக்கிறது இல்லை. பேட்டிங் ஏர்லியாவே விக்கெட்டை விட்டுறாரு. சாண்டல் அப்படியே ஆப்போசிட், பிரேஸ்வெலுக்கு ஆப்போசிட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ, அதாவது பவுல் செகண்ட் பண்றப்போ மஸ்ட் ட்ரை. லாஸ்ட் மேட்ச் நான் தெளிவா சொல்லியிருந்தேன், சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல அவருக்கு நீங்க கேப்டனா கூட கொடுங்க. பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க நியூசிலாந்துனா நீங்க சாண்டருக்கு கேப்டனா கூட கொடுங்கன்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்பவும் சொல்றேன். பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா கண்டிப்பா இவர் வரப்போ பேட்டிங் வந்து 20 ரன் அடிச்சிருவாரு. 10 ஓவரும் போல் பண்றாரு. குறிப்பா அந்த 45 ஓவருக்கு அப்புறம் கூட 1 or 2 ஓவர் இவர் போல் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல அவர் வச்சுக்கிறது. இவர் தான் கேப்டன் அப்படிங்கிறதுலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இவருக்கு ரொம்ப அதிகம். குறிப்பா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நல்லாவே போல் பண்ணுவாரு, விக்கெட்டும் எடுப்பாரு. ஸோ இவருக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க உங்களுடைய டீம்ஸ்க்கு. மேட் ஹென்றி பை சான்ஸ் உள்ள வராரு அப்படின்னா அவர் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸுமே 2 விக்கெட் எடுத்துருவாரு. அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல மேட் ஹென்றி இருப்பாரு. ஜெமிசன் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ரொம்பவே சூப்பரா போல் பண்ணக்கூடியவர். குறிப்பா விராட் கோலிக்கு எகென்ஸ்டாவும் சரி, சுமன் கில்க்கு எகென்ஸ்டாவும் சரி ரொம்பவே சூப்பரா போல் பண்ணுவாரு. ஏன்னா அவர் வந்து அந்த ஆஃப் சைட் லைன்லயே பால் கொடுத்து 4th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்புக்கு நேராவே அக்யூரேட்டா பால் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த பால்ல வீக்கா இருக்கக்கூடியவங்க நம்ம விராட் கோலியும் சுமன் கில்லும் தொடர்ச்சி அந்த பால்ல நிறைய முறை விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஜெமிசன்ட்ட இருந்து ஒரு விராட் கோலிக்கு ஒரு ட்ரெட்டோ அல்லது சுமன் கில்லுக்கு ஒரு ட்ரெட்டோ வந்து இன்சியலாவே வந்து இருப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்கு. வில்லியம் ஓரோக்ட் இருந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் எடுப்பாரு. ஜெமிசன் செகண்டா போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் எடுப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ். தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுமன் கில் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சுமன் கில் தான் விளையாண்ட முதல் மேட்ச்ல நல்ல ஸ்கோர் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் பெருசா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோரா இது வரைக்கும் வரல. ஏர்லியர் ஃபிளாப், லாஸ்ட் 2 மேட்ச் அவர் ஃபிளாப் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் ஏர்லியர் ஃபிளாப். சோமன் கில்லுக்கு இந்த மேட்ச் எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் பர்சனலா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவருக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் பர்சனலா என்ன ஒரு 10 டீம் போடுறேன் அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 டீம் வரைக்குமே பேட்டிங் வந்து செகண்டா பண்ண போறாரு, சேஸ் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா நான் சோமன் கில்லுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அவர் ஒரு பக்கம் சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஒரு வாரமா நின்னுக்குவாரு. ரோஹித் சர்மா இன்சியலா வந்து ஒரு குயிக்கா ஒரு 30-40 ரன் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் அமையும் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா
கண்டிப்பா ஜெமிசன்ட்ட இருந்து ஒரு சுமன் கில்லுக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். அவரோட ஹைட்டுக்கும் அவரோட அக்யூரேசிக்கும் அந்த லைனல் லென்த்துக்கும் மேபி ஏர்லியரா ஒரு விக்கெட்டை விடுவதற்கு பாசிபிலிட்டி சுமன் கில் இருக்கலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சுமன் கில்லுக்கு மட்டும் ஏன்னா அவர் இன்ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல டச்ல இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவரை பத்தி நம்ம நல்ல ஒரு பிளேயர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நான் சொல்றேன். அது நடக்குது நடக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஸோ சுமன் கில்லுக்கு மட்டும் உங்களோட ஒப்பீனியன்ல விட்டுறேன். நான் பர்சனலா ஃபர்ஸ்ட் பேட்னா அவர் ஒமிட் பண்ணிடுவேன். செகண்ட் பேட் அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து ஒரு 7-10 டீம் போட்டா 7 டீம் வரைக்குமே கூட நான் ட்ரை பண்ணிக்குவேன். ரோஹித் சர்மாவை இந்த மேட்ச் நான் போத் இன்னிங்ஸ்லுமே நான் ட்ரை பண்ணுவேங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச் நான் அவர் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நீங்க அவரோட ஃபேன், அதனால நான் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் பொதுவான ஒரு விஷயம் தான். நான் வந்து இவங்க ஃபேன் அவங்க ஃபேன்லாம் கிடையாது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான பிளேயர், நமக்கு நல்லா தெரியும். ஒரு முக்கியமான மேட்சஸ்ல ஒரு இன்டென்ட்டை காட்டணும்னு சொல்லி ஒரு 100% எஃபெக்ட் போட்டு ஆடக்கூடியவர். நடுவில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தார், அதையும் நான் தெளிவா சொன்னேன். ஃபார்ம் அவுட்ல இருந்தார், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு வீக் எல்லாம் நானே தான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு ஒன்று இல்லை, லைக் ஆப்போனன்ட் டீம்ல இல்ல. அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாம அந்த ஸ்பின்னரான சாண்டனர் வர்றதுக்குள்ள ஒரு குறிப்பிட்டு மினிமம் ஒரு 45 to 50 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப ஒரு 45 ரன் வரைக்கும் அடிக்கிறாருன்னா அது ஒரு லாங் இன்னிங்ஸா கொண்டு போகணும்னு கூட நினைப்பாரு. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் கண்டிப்பா அவருக்கு ஒரு டீம்லயாவது நான் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணுவேன். பேட்டிங் செகண்ட்னா அஸ் அ பிளேயரா உள்ள வச்சுக்குவேன். அவர் வந்து ஃபேண்டஸ்டி டீம்ல போத் இன்னிங்ஸ்மே வர வாய்ப்புகள் அதிகம். விராட் கோலி 55 ஆவரேஜ் வச்சிருக்காரு நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா. ஒண்ணு. ரெண்டாவது, இது மாதிரி ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல நாக் அவுட் மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரோட பங்களிப்பு இருந்திருக்கு. ஃபைனல் மேட்சஸ்ல மட்டும் பெருசா இல்லாம இருக்கு. அது வந்து அவர் இருக்கக்கூடிய ஒரு மைனஸா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நாக் அவுட் மேட்சஸ்ல அந்த செமிஃபைனல்ஸ்ல எல்லாத்துலயுமே அவரோட பங்களிப்பு, அவர் ஒரு பக்கமா நின்று மேட்சை அழகா முடிச்சு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி இந்த ஃபைனல் மேட்சஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ரீசெண்டா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ விராட் கோலியோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை நான் வைக்கலான் இருக்கேன். ஒரு 10 டீம், ஏன்னா நான் டோட்டலா அவர் ஒமிட் பண்ணல. ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நல்ல ஒரு சதம், நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு. தென் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா இப்போ 80 ரன்ஸ் 85 ரன்ஸ் சம்திங் அடிச்சாரு. நல்ல ஒரு இன்டென்ட் அவருக்கு. ஸோ அதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நான் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை நான் ஒமிட் பண்ணிட்டு பேட்டிங் செகண்ட்னா மேபி அவருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். ஸ்மால் லீக்ஸ்ல வேற வழியில போட்டு தான் ஆகணும். கிராண்ட் லீக்ஸ்க்கு நான் பர்சனலி விராட் கோலியை இந்த மேட்ச் வந்து நான் ஒமிட் பண்றேன். அவரோட அந்த முக்கியமான ஃபைனல் மேட்சஸ்ல அவரோட பங்களிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியான ஒரு இதுதான் ரெக்கார்டு தான். ஆனா அவரோட ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. அதனால 10 டீம்லயுமே அவர் ஒமிட் பண்ணுங்க நான் சொல்லல. 50-50 ஆப்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு போங்க. நான் பர்சனலி அவரை வந்து நான் ஒமிட் பண்றேங்க. அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி விக்கெட் விழுந்துருச்சுன்னா அது அப்படியே அழகா ஹோல்ட் பண்ணிடுறாரு. ஆப்போனன்ட் டீம் இந்த வெனு ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுது, எல்லாம் ஓகே. ஸ்பின்னர்ஸ் வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம்னா ஸ்பின்னர்ஸ் எனக்கு ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி சொல்லி ரொம்ப சூப்பரா ஆடுறாரு. ஸ்பின்னர்ஸ் கைக்கு ரொம்ப சூப்பரா ஆடுறாரு. திரும்ப திரும்ப நான் எகைன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பவுன்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு வீக்குங்க. ஸோ பவுன்சர்ஸ் பால்ல ஆர்ச்சர் பாலே நான் ஒரு 6 அடிச்சாரு, என்ன ஒரு பவுன்சர்ஸ் பால்லாம் வீக்குலாம் சொல்றது கிடையாது. ஒரு பவுன்சர்ஸ் பால்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏதோ ஒரு பாலை வந்து நம்ம பவுன்சர்ஸ் பால் அடிக்கிறது, ஒரு புல் ஷாட் அடிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி அவருக்கு எகெயின்ஸ்டா அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதமே அந்த பவுன்சர்ஸ் பால் தான். பவுன்சர்ஸ் பால்ல எல்லா பாலையும் 6 அடிக்க முடியாது. அவருக்கு எகெயின்ஸ்டா கண்டிப்பா அந்த பவுன்சர்ஸ் பால்ல தான் ட்ரெண்ட் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வேகத்துல பவுன்சர்ஸ் போடக்கூடிய பால் இப்ப நம்ம 140 போடுறாரு மேட் ஹென்ரி. ஆனா பவுன்சர்ஸ் பெருசா ஒரு பால் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹிப் அளவுக்கு மட்டும் தான் வரும். ஏதாவது ஒரு சில பால் தான் செஸ்ட் லெவலுக்கே வரும். 1 பவுன்ஸே அந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனா கைல் ஜெமிசனோட ஹைட் ஒண்ணு, தென் வில்லியம் ஒரு நல்ல வேகத்துல நல்ல பவுன்சர்ஸ் போடுறாரு, வேரியேஷன்ஸ் போறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரேயஸ் ஐயருக்கு வில்லியம் ஓரத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து இருக்கும். ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பரா ஆடிடுவாரு. குயிக் அவர் வந்து உள்ள இருக்கிறது தெரியாது, பார்த்தீங்கன்னா 35 ரன் வரைக்கும் வந்துடும். அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் ஃபீல்டிங் பொசிஷன். ஐ திங்க் நான் வந்து இவரை போத் இன்னிங்ஸ்மே வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ரன்ஸை வந்து கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு அதிகம். அக்சர் பட்டேல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ விழுந்துருச்சுன்னா அவரை கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வைக்கிறாங்க. இல்ல 30 ஓவர் வரைக்குமே 35 ஓவர் வரைக்குமே விக்கெட்ஸ் விழல, டாப் 4 பேருமே கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கெட் விழுதுன்னா கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் தான் அக்சர் பட்டேல் வருவாரு. அக்சர் பட்டேலோட டவுன் இதுன்னு பிக்சட் கிடையாது. ஆனா செகண்டா பேட் பண்ணும்போது ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா உடனே தூக்கி மேல கொண்டு போய் விக்கெட்டை ஹோல்டு பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். ஆனா அக்சர் பட்டேலோட டவுன் அவர் வந்து ஹர்திக் பாண்டியா இருக்கக்கூடிய அந்த 7th பொசிஷன் தான். ஆமா 7th 7ஆம் நம்பர்ல தான் வருவாரு. லைக் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா விக்கெட் விழுந்துரும்,
அந்த ஒரு லைக் சோமன் கில்லோ விராட் கோலியோ யாருலா விக்கெட்டை விட்டுருவாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ஒரு டீமை மேக் பண்றீங்கன்னா அதுல அக்சர் பட்டேல் கொடுக்கலாம். ஆனா அக்சர் பட்டேல் இருக்கிற ஒரு பிளஸ் என்னன்னா 10 ஓவருமே போட்டுறாருல, அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். தென் பேட்டிங் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு. ஸோ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டனுக்கே அவர் வந்து ஆப்டா இருப்பாரு. பேட்டிங் பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாருங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அஸ் அ பிளேயரா நீங்க வந்து உள்ள அவரை ஃபேண்டசி டீமுக்குள்ள வச்சுக்கலாம். KL ராகுல் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாம் லாதம். ஸோ இதுதான் காம்பினேஷனா இருக்க போகுது. KL ராகுல் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் செகண்ட் பண்றப்போ ஃபேண்டசி டீம்ல வர பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். ஃபேண்டசி டீம்ல வருவாரா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா டாம் லாதம் செகண்டா பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருக்காரு. ஸோ 2 டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸுமே செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா உங்களோட டீம்ஸ்க்கு வந்து நீங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. விக்கெட் கீப்பர்ஸ்ல மட்டும் ஏன்னா 2 பேர்த்தோட பொசிஷனுமே சேம் பொசிஷன்ஸா இருக்கு. ஸோ அது மட்டும் தான் மைனஸ். 2 பேர்த்துல யார் வந்து சேஸ் பண்ணாலுமே அவங்களோட விக்கெட் கீப்பர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஹர்திக் பாண்டியா மினிமம் 4 மேக்ஸிமம் 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாருங்க. ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான ஒரு சான்சஸ். பேட்டிங்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ஹர்திக் பாண்டியா மஸ்ட் ட்ரை. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா கடைசி 10 ஓவர்ல இவரை வந்து யார் விக்கெட் விழுந்தாலும் அவர் தூக்கி மேல அனுப்பி விட்டுருவாங்க. குயிக்கா வந்து 30 ரன் அடிப்பாரு. தென் பவுலும் வந்து 5-6 ஓவர் அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்ட். பேட்டிங் செகண்ட்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போய்க்கலாம். ரவி ஜடேஜா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ்ங்க அவருக்கு. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பவுலிங் செகண்ட்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. முகமது சமி ஆப்பனன்ட் டீம்ல டாம் லாதம், தென் ரச்சின் ரவீந்திரா, பிரேஸ்வெல், சாண்டர் இப்படி 4 பேர் இருக்காங்க. ஸோ திரும்ப சொல்றதா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணக்கூடியவர் முகமது சமி. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் தான் எடுப்பாரு. குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாருங்க. ஸோ குல்தீப் யாதவ் செகண்டா பவுல் பண்றாருன்னா உங்களோட டீம்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 3ங்கிறது 4 விக்கெட் கூட எடுக்கலாம். ஒன் ஆஃப் கிராண்ட்ல ஒரு வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் அவர் அழகா எடுத்து கொடுத்துருவாருங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க ரோஹித் சர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு டீம் கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. தென் சோமன் கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா செகண்டா பேட் பண்ண போறாரு, சேஸ் பண்ண போறாங்கன்னா இந்த மேட்ச் அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. அக்சர் பட்டேல் ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸ்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து இருக்கும். தென் அதே மாதிரி குல்தீப் யாதவ் அவருக்கு வந்து செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. தென் நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் லைக் மிச்சல் சாண்டர் பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. நியூசிலாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து பாருங்க. கேன் வில்லியம்சன் செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க, சேஸ் பண்ண போறாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறப்போ கேன் வில்லியம்சனுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. கடைசி வரைக்கும் நின்று இந்தியன் ரசிகர்கள் எல்லாத்துலயுமே ஒரு ட்ரெண்டுக்குள்ள வச்சிருப்பாரு. இந்தியன் டீமே ஒரு ட்ரெண்டுல வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். கடைசி வரைக்கும் நின்று மேட்சை க்ளோஸா கொண்டு போகக்கூடிய பிளேயர். செகண்டா பேட் பண்ணும்போது அவர் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. தென் வில்லியம் ஓருக் ஐ திங்க் போத் இன்னிங்ஸ்மே அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இந்த மேட்ச் 3ங்கிறது 4 விக்கெட் கூட சம்டைம்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா வில்லியம் ஓருக் உங்க டீமோட ஒரு டிஃபரன்சியல் ஒரு டீம்ல வந்து ஒரு கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. ஒரே ஒரு டீம்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க நியூசிலாந்துனா அவருக்கு வந்து நீங்க கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.